ஹாய் காய்ஸ், இல்லை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கீரை விதைகள் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. பாலக்கீரை தான் இப்போ நம்ம போட போகிறோம். இந்த ட்ரேயில் வந்து பாலக்கீரை போடும்போது நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோலாக போட்டுட்டு அதுக்குள்ளே விதை போட்டுக்கலாங்க. ஒவ்வொரு ஹோல்லையுமே நம்ம 2 விதை 3 விதை பக்கத்தில் போட்டுக்கலாம். அப்படின்னா தான் நமக்கு விதைகள்லாம் முளைச்சி வரும். இல்லைன்னா ஒரு சில விதை முளைக்காமல் விட்டுட்டா என்ன பண்ணுறது? அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ஒவ்வொரு ஹோல்லையும் 2 இல்லை 3 போட்டுக்கலாம். பாலக்கீரை விதை இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஹோல்லையுமே 2 விதை இல்லைன்ட்டு 3 விதை இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி விதைகள் எல்லாமே நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். விதை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம மெதுவாகவே அந்த மண்ணெல்லாம் போட்டு மூடிக்கலாங்க. நம்ம போட்டு ஃபோர்ஸாக மூடினோம்னா விதை எல்லாமே மாறிடும், களைஞ்சிரும். அதுக்காக நம்ம மெதுவாகவே இந்த மாதிரி போட்டுக்கலாம், மண் போட்டு மூடிக்கலாங்க. அடுத்தது மேலால் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப ஃபோர்ஸாக ஊற்றினா விதை மாறிடும். நம்ம போட்ட இடத்த விட்டு வேறு இடத்து நகர்ந்துடும். அதனால தண்ணி மெதுவாகவே ஊற்றிக்கோங்க. அடுத்து நம்ம இந்த ட்ரே பார்க்கலாங்க. இந்த ட்ரேயில் திராட்சை கொடி சின்ன கொடி தான் நட்டுருக்கோம். அது செடியும் சிறுசாக தான் இருக்குது, அதுக்கான வேரும் சிறுசு. அதனால் இந்த இடத்த ஏன் விடணும், வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றக்காக இதில் வந்து அரைக்கீரை போட போகிறீங்க. இந்த அரைக்கீரை வந்து ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். இப்போ அந்த விதை வந்து இப்படி தாங்க இருக்கும், ரொம்ப பொடுசு பொடுசாக தான் இருக்கும். இது நம்ம தூவி விட்டாலே போதுங்க. இதுக்கு நம்ம அதே மாதிரி ஹோல்லாம் போட்டு போடணுன்றதில்ல. இந்த மாதிரி நமக்கு தூவி விட்டாலே செடிகள், நிறைய செடிகள், கீரை செடிகள் நமக்கு கிடைக்குங்க. அதனால நம்ம இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். ஃபுல்லாக கேப் இல்லாமல் தூவி விட்டுலாங்க. பார்த்தா தெரியும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது. கீரை விதை தூவினது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரே ஃபுல்லாகவே நம்ம இப்போ கீரை விதை தூவியாச்சுங்க. இந்த கீரை நம்ம இந்த பெட்டி முழுவதுமே போட்டாச்சு. இது நம்ம வந்து இந்த கீரை உங்களுக்கு முளைச்சி வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பெட்டி ஃபுல்லாகவே போட்டாச்சுங்க. அடுத்தது வந்து மேலால் மண் தூவிக்கலாம். மழை பெஞ்சனால மண்ணெல்லாம் கொஞ்சம் ஈரமாயிடுச்சுங்க. அதனால கொஞ்சம் உதுத்தி போட்டுட்ருக்கோம். அடுத்தது மேலே தண்ணி விட்டுக்கலாங்க. ஃபுல்லாக விதையை ஃபுல்லாக மூடி விட்டாச்சு, அதனால தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வேறு ட்ரேயில் பச்சை தண்டைக்கீரை போட போகிறோம். அதுவும் இதே மாதிரியே நம்ம தூவிக்கலாங்க, ஃபுல்லாக தூவிக்கலாம். இந்த கீரை விதை இந்த ட்ரே ஃபுல்லாகவே நம்ம போட்டாச்சுங்க. அடுத்தது மேலால் மணல் போட்டுக்கலாங்க. அடுத்தது பூவாளியில் தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம 3 கீரை போட்டிருக்கோம். இது நான் முளைச்சி வரும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.